உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் நடந்திருக்கா? நான் வந்து மனசு உடைஞ்சு அப்படியே உட்கார்ந்துருப்பேன். எப்பப்பெல்லாம் உடஞ்சு விழுவும், எப்பப்பன்னு கிடையாது, எப்பவுமே உடஞ்சு விழுந்துட்டு தான் இருக்கேன். அந்த டைம்ல என்ன பண்றேன்னு தெரியல. வீட்டுல எல்லாருமே கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா ஒரு படிக்க முடியல அப்படின்னா பிரேக்கப் பிளேஸ்மெண்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா அதுலேருந்து வெளில வரத்துக்கு எப்படின்னு தெரியல. ஏன்னா எல்லாட்டையும் சொல்லிட்டோம், பேரண்ட்ஸ்லாம் சொல்லிட்டோம், வீட்டில் எல்லாட்டையும் சொல்லிட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாட்டையும் சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஸோ எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாமே ஜாலியாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோட இருந்தால் ஜாலியாக இருக்கும், எந்த சுச்சுவேஷன்லேயும் அவனை கூட விட்டுற மாட்டானுங்க அப்படிங்கிறத. என்னதான் கஷ்டம் வந்தாலும் ஒரே ஒரு சிம்பிள், உங்களுக்கு அதுலேருந்து பாரமே இல்லைன்னா ஒரு ஒருத்தரை நினைச்சாலே போதும். இப்போ வந்து 50% ஹாப்பியாக இருக்குது, 50% கஷ்டமாக இருக்குது. அவ சப்போஸ் என்கிட்ட ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிட்டு இதான் ப்ராப்பராக ரீசன் சொல்லிட்டு விட்டு போயிருந்தா எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்காது. ரீசனே இல்லாமல் அது ரீசனானு கூட எனக்கு தெரில அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனது. அவங்க நாளைக்கு நம்மளுக்கு வர போகிறது இல்லை, நம்ம இறந்தா கடைசியில் ஒருத்தர் அவர் தான் இருக்க போறாரு, அவ்வளோதான். அப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள வந்து ஒரு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். லிட்டரலா சொல்ல போனா கதறிட்டு இருந்தேன். அப்போ ஓரளவு அழுது முடிச்சுட்டு ஃபோன் எடுத்து ஃபோன் நோண்டினேன். அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு இப்பவே எமோஷனல் ஆகுது. எப்பவுமே உடஞ்சி போய் வதக்கணும், ஒரே உட்காந்துருக்கூடாது. நம்மள ஒன்று பக்கத்தில் யாராச்சும் கொஞ்சம் பேசினா கொஞ்சம் ஆதரவு கிடைக்கும். சம்டைம்ஸ் ஐடியா அந்த மாதிரி ஐடியா கிடைக்கும். அப்படி உடஞ்சி போய் மட்டும் அப்படி உட்காந்துடாதீங்க, பக்கத்தில் யாராச்சும் பேசுங்க, கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். வந்து உங்க லைஃப்ல நிறைய ஒரு உடஞ்சு போன மூமெண்ட்லாம் இருக்கும்ல, ரொம்ப உடஞ்சு ரொம்ப டிப்ரெஸ்டா, அதை வந்து வெளியவே ஓவர் கம் பண்ணி வர முடியாது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கா? நடந்து நீங்க வந்து எப்படி அதை வெளியே வந்தீங்க, என்னென்னலாம் பண்ணீங்க? 10th முடிச்சு வரும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஸ்டடீஸ் சுத்தமாக வராது. அதனால வீட்டில் எல்லாருமே நீ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, ஸ்கூல்லேயுமே நிறுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பண்ணிட்டாங்க. நான் அக்கா தான் நீ படி அப்படின்னு சொல்லி 11th 12th படிக்க வச்சா, அவளே தான் படிக்க வச்சு நல்ல மார்க் எடுக்க வச்சுட்டா. ஒரு 70% எடுத்துட்டேன். ஸ்கூல் விட்டு நிறுத்துறேன்னு சொல்லி அப்பவும் 70% எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருந்தேன். நான் ஃபோட்டோகிராஃபி தான் பண்ணிருக்கேன். ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டேன், ஓன் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ கோயம்புத்தூரில் கிளஸ்டர்ஸ் மீடியா காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். அந்த டைமில் என்ன பண்ணுறேன்னு தெரியல. வீட்டில் எல்லாருமே கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா ஒரு படிக்க முடியல அப்படின்னா. ஆனால் அதே தான் 12th முடிச்சு வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ தான் காலேஜ் செகண்ட் இயர் தான் போகிறானுங்க. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அந்த மாதிரி வந்துட்டு எதையும் நினைக்காம தனியாக எல்லாரும் பண்ணுறதை விட்டுட்டு யூனிக்காக எதாக இருந்தாலும் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணது கிடையாது. பிகாஸ் நான் எப்போவுமே பசங்களோட தான் இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸோட இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸோட இருக்கனால எப்போவுமே அவங்களோட இருக்கலாம். நான் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணதெல்லாம் ஃபேஸ் பண்ணவும் விட்டதில்லை. ஸோ எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாமே ஜாலியாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோட இருந்தால் ஜாலியாக இருக்கும், எந்த சுச்சுவேஷன்லேயும் அவனை கூட விட்டுற மாட்டானுங்க அப்படிங்கிறத. நான் காலேஜ் 12th முடிச்சுட்டு காலேஜ் தேடிட்டு இருந்தேன். கவர்மெண்ட் காலேஜில் அப்ளை பண்ணேன். பட் அந்த டைமில் போக இன்ட்ரெஸ்ட் இல்லைனா கொஞ்சம் ஃபேமிலி பேக்ரவுண்ட்னால கொஞ்சம் போக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு அப்ளிகேஷனில் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு காலேஜ் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் எங்கேயும் தேடினேன், ப்ரைவேட்டில் தேடினேன், கிடைக்கல. எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அங்கே சென்னையில் தான் சூர்யானார் வருவார் ஹீரோ. அவர் தான் வந்து எங்களுக்கு வந்து அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தார். அகரம் ஃபவுண்டேஷன் மூலிமா அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி சொன்னான். இங்கே வந்தேன். அப்போலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னடா காலேஜ் கிடைக்கல, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காலேஜ் போயிட்டானுங்க, நான் மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தேன். அப்புறம் ஃப்ரெண்டு சொல்லி அதுக்கப்புறம் சென்னை வந்து கொஞ்சம் அப்புறம் 2 நாள் இங்கே ஆஃபீஸ் ஸ்டே பண்ணி அப்புறம் அப்படியே அட்மிஷன் அப்போலோ காலேஜ் அட்மிஷன் போட்டேன். சூர்யானா இருந்தனால கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. காலேஜ் போய் ஜாலியாக இருக்கேன். என் ஃபேமிலி ஓரளவுக்கு லைஃப் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னடா லைஃப் இது, அந்த மாதிரி தான் நினச்சிருக்கீங்களா? ஒரே ஃபர்ஸ்ட் இது என்னன்னா ப்ரேயர். எது வந்தாலும் எல்லாம் நினச்சி தொழுதுறது, அந்த ஒரு துவா கேட்டால் முடிஞ்சிடும். அதை நினச்சி தான் போகணும். அதை மறந்துட்டு அவரை நோக்கி எல்லாம் போயிட்டோன்னா அது வந்து கரெக்டாகிடும். மற்றபடி நம்மளுக்கு எந்த பெயினும் இருக்காது. என்னதான் கஷ்டம் வந்தாலும் ஒரே ஒரு சிம்பிள், உங்களுக்கு அதுலேருந்து பாரமே இல்லைன்னா ஒருத்தரை நினைச்சாலே போதும், எல்லாம் ஒருத்தன், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. ஃபேமிலியா இருக்கணும், ஃப்ரெண்டா இருக்கணும், நிறைய பேர் நிறைய விதத்துல ஒரு மாதிரி டார்ச்சர் அது இது பண்ணியிருப்பாங்களா? அந்த டைம்ல நமக்கு ரொம்பவே ஒரு மாதிரி தாங்கவே முடியாது. அப்போ நம்ம என்னதான் கடல் வேணா கூட நமக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ள உறுத்திட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வெளியே சொல்ல முடியாது. அதை ஆனால் அனுசரித்து போயிடணும். நம்ம கூட தானே இருக்காங்க, என்னைக்கா இருந்தாலும் நம்மளுக்கு நாளைக்கு வருவாங்க நம்மளை தேடி, அதை மட்டும் நினச்சிட்டு போயிடணும், அவ்வளோதான். எப்பப்பெல்லாம் உடஞ்சு விழுவும், எப்பப்பன்னு கிடையாது, எப்பவுமே உடஞ்சு விழுந்துட்டு தான் இருக்கேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நான் உட்காந்து ஜெர்சி படம் பார்ப்பேன். அந்த படம் பார்த்தேன் அப்படின்னா ஆரம்பத்தில் அழுதுட்டு இருக்கிறவனா கடைசியில் நல்லா முடிண்டா தூக்கி போட்டு அடுத்த வேலையை பாடுறான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். அது ஒரே ஒரு ஆக்சுவலாக நான் சினிமாக்கு தான் ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ வந்து எனக்கு பெஸ்ட் தெரப்பி அப்படின்னா சினிமா மட்டும்தான். குறிப்பிட்ட அந்த படம் எதனால ஏதாவது சொல்ல முடியும்? ஒரு டுபாக்கூர் கம்பெனி நினச்சி எல்லாமே என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க. அட்வான்ஸ் வரையும் கொடுத்து செக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க.
அன்னைக்கு வந்து மறுநாள் வந்து நான் ஷூட்டிங்க்கு போகணும். முதல் நாள் வந்து இன்னைக்கு கார் வந்து கோயம்புத்தூர்ல வந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்போ காந்திபுரத்தில் மறுநாள் வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வீட்டிலலாம் சொல்லிட்டு தப்பாட்ட அடிச்சிட்டேன். ஊரெல்லாம் தப்பாட்ட அடிச்சிட்டேன். அவர் படம் நடிக்க போறேன், நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லி நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஓவராலாக பேசிட்டேன். அன்னைக்கு போயிட்டு நிற்கிறேன், கார் வரவே இல்லை. அந்த ப்ரொடியூசர் ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள வந்து ஒரு மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். லிட்டரலாக சொல்ல போனால் கதறிட்டு இருந்தேன். அப்போ ஓரளவு அழுது முடிச்சுட்டு ஃபோன் எடுத்து ஃபோன் நோண்டினேன். அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு இப்போவே எமோஷனல் ஆகுது அதை நினச்சாலே. ஃபோன் எடுத்து என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த நேரம் பார்த்து ஜியோக்காரன் வேற நெட்டை வேற முடிச்சு விட்டான். என்ன நெட்டும் இல்லை அன்னைக்கு பார்த்து நான் ஒய்ஃபைக்கும் பே பண்ணல. அதான் நாளைக்கு ஊருக்கு போகிறோம்ல எதுக்கு பே பண்ணணும் அப்படின்னா ஒய்ஃபைக்கும் பே பண்ணல. என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜெர்சி படம் பார்த்துருந்தேன். அதை மட்டும் ஏற்றி வச்சிருந்தேன் ஆஃப்லைனில். அப்புறம் அந்த படம் பார்த்தேன். லிட்டரலாக அந்த படம் பார்க்க ஆரம்பித்தேன். அப்படியே ஸ்லோவாக பார்த்துருந்தேன். ஒரு குறிப்பிட்ட சீனுக்கு அப்புறம் வந்து அவன் ஃபர்ஸ்ட்ல அவன் பையன் முன்னாடி கிரிக்கெட் விளாண்டு முடிப்பான். அது முடிச்சுட்டு அவன் பையன் அவனுக்கு வந்து ஒரு மாதிரி சலாம் பண்ணுவான். அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி லுக்கு அப்படி சொல்றது ஒரு மாதிரி சாதிச்ச மாதிரி ஃபீல் ஆகும். அந்த சீன் பார்க்குறப்பலாம் எனக்கு இங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக அழுது முடிச்சிட்டேன். தண்ணியை வத்திருச்சு, உடம்புல உள்ள தண்ணியெலாம் வத்திருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஊற்றுது. அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு ஓகே அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு படம் தானே போச்சு, அவனே இவ்வளோ அடிபட்டு வந்திருக்கான், நம்மளால பட முடியாதா அப்படின்றத பார்த்து அப்படியே வீடு கட்டணும்னு நினச்சது. வீடு கட்டணும். ஆமாம், அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, அப்பாவுடைய பழைய வீடு இருந்தது, அது உடையிற கண்டிஷனில் இருக்குது, நம்ம வீடு கட்ட முடியலைங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு சிலர் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பட் நம்ம நம்பி போய் கேட்டவங்க கொடுப்பாங்கன்னு நினச்சி கேட்டவங்க வந்து ஒரு சிலர் நம்ம ஹெல்ப் பண்ணல. இப்போ என்னடா இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நம்ம மீட் பண்ண வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸபிள் ஆயிடுச்சு. அதுலேருந்து கொஞ்சம் வெளில வரக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நான் வந்து எங்கள் வீட்டிலேருந்து வெளியில் இந்தமாரி வரப்போ ரொம்ப எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாரையும் நான் மிஸ் பண்ணேன். எங்கள் வீட்டை மிஸ் பண்ணேன். மிஸ் பண்ணிட்டு வரப்போ எனக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. அப்போ வந்து எங்களுமே திருநங்கைங்க தான் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. என்னை வந்து நான் அழுவும் போது என்னை சொல்லுவாங்க, அழுவாத விட ஃபீல் பண்ணாத, இப்படி இப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் வாழ்க்கையில், இப்படிலாம் இருக்கணும், கஷ்டம் எல்லாருக்கும் தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம் டக்கு அதுலேருந்து என்னால் மீண்டு வர முடியாது. அப்போ நானே யோசிச்சுப்பேன், நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், பின்னாடி நம்ம நல்லா இருப்போமா என்னன்னு தெரியல, நம்மளுக்கு ஒண்டி ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது. அப்போ வந்து ஒரு சின்ன சின்ன இதை பற்றி நானே யோசிப்பேன். பெருசாக நம்ம எடுத்துக்க கூடாது, இது கஷ்டம் நினச்சாதான் கஷ்டம், நம்மளுக்குள்ளே நம்ம ஹாப்பியாக இருக்கணும். நான் எனக்குள்ளே நானே வந்து என்னை வந்து பலப்படுத்திக்கிட்டேன். இப்போ வந்து 50% ஹாப்பியாக இருக்குது, 50% கஷ்டமாக இருக்குது. பிரேக்கப் டேஸ் மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா அதுலேருந்து வெளில வரத்துக்கு எப்படின்னு தெரியல. ஏன்னா எல்லாட்டையும் சொல்லிட்டோம், பேரண்ட்ஸ்லாம் சொல்லிட்டோம், வீட்டில் எல்லாட்டையும் சொல்லிட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாட்டையும் சொல்லிட்டோம், மச்சான் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ அந்த பொண்ணு இல்லைன்னொடனே அதை சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாச்சு. எப்படி அதை போய் சொல்கிறது, இப்போ இவ்வளோ நாள் இருந்த பொண்ணு இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப நாளான அதான் ரொம்ப ரொம்ப வருஷம் லவ் பண்ணோம். திடீர்னு அவள் இல்லைன்னும் போது டெய்லி மெசேஜ் அவள்கிட்ட பண்ணி தான் தூங்குறதா இருக்கட்டும், காலைல ஏஞ்சோடனே அவளோட மெசேஜ் தான் இருக்கும். ஃபுல்லாக அவ அப்படின்னு தான் இருந்துச்சே தவிர அவளை தாண்டி வேற எதுவுமே மனசுல இல்லை. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுலேருந்து வெளில வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் அதுலேருந்து இன்னும் வெளில வரல. நான் வெளில வர கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். நான் எதெல்லாம் அவளை மறக்கணும்னு பண்ணுறனோ அதெல்லாம் அவளை ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. ஸோ ரொம்ப கஷ்டமாகவே இருக்கு இப்போ வரைக்கும். இப்போ வந்து பிரேக்கப்பை தாண்டி எந்த விஷயம் ரொம்ப ஹர்ட் ஆகுது? இதை தாண்டி பிரேக்கப் தாண்டி அவ கூட இல்லைன்றது. அவ சப்போஸ் என்கிட்ட ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிட்டு இதான் ப்ராப்பராக ரீசன் சொல்லிட்டு விட்டு போயிருந்தா எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்காது. ரீசனே இல்லாமல் அது ரீசனானு கூட எனக்கு தெரில அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனது, அதுதான் எனக்கு தெரிஞ்சு அது மட்டும்தான் லைஃப்ல கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா மற்ற எனக்கு ஏதாச்சும் ரொம்ப கஷ்டமா இருந்தா சரி அவ இருக்கா பாத்துக்கலான்ற மாதிரி இருக்கும். இப்ப அவளே இல்லை வேற எது இருக்கு நான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணாங்க கடுப்பா இருப்பாங்க. அதெல்லாம் நிறைய பேர் அதுவும் இல்லாமல் நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாமல் கிண்டல் பண்ண நிறைய இருக்காங்க. இப்போ வந்துட்டு டே மாப்பிள்ள என்னடா பயணம் பண்ணிருக்க அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது. அப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரு சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி ஒரு ஃபேஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, இதே மாதிரி ப்ராப்ளம், ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? திருப்பி நம்மளே போய் பேசிடலாம், அதை மறந்துட்டு நம்மளே போய் பேசிடலாம். அதை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் அது பாரமாக தான் இருக்கும். நடந்துட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். அடுத்த வேலையை பார்க்கலாம். எதுவாக இருந்தால் அவங்க நம்மளை தேடி வருவாங்க. அவங்க நம்மளை அப்படியே தூக்கி போட்டு போயிட மாட்டாங்க. நம்மளுக்கு தேவைப்படும் போது அவங்க வருவாங்க, அவங்களுக்கு தேவைப்படும் போது நம்மக்கிட்ட வருவாங்க. கடவுள் தான் ஒரே வழி. அதை நினச்சிக்கிட்டே இருந்தோன்னா வாழ்க்கை ஃபுல்லாக நினச்சினே இருக்கணும். நம்மளை படித்தவர் யாரோ அவரை பார்த்து போயிட்டே இருந்தாலும் நம்ம வாழ்க்கை வந்துடும். ஏன்னா அவங்க நாளைக்கு நம்மளுக்கு வரப்போகிறது இல்லை,
நம்ம இறந்தா கடைசியில் ஒருத்தர் அவர் தான் இருக்க போறாரு, அவ்வளோதான். சேடாகவே இருக்கும். அந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து யோசிக்கணும். அது என்ன சுச்சுவேஷன், இது ரியலி வந்து அது ஒர்த்தா அப்படிங்கிற அந்த டைமில் யோசிக்கணும். இது ஃபர்ஸ்ட் அது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யோசிக்காம இது என்ன சுச்சுவேஷன், இது என்ன நம்மளுக்கு சொல்ல வருது அப்படின்னு யோசிச்சோம்னா மேக்ஸிமம் ஆன்சர் அதுலேயே இருக்கும். ஸோ அந்த ஆன்சரை யோசிக்காம பீஸ்ஃபுல்லாக இருந்தோம்னா, டிப்ரெஷனே அதவே நினச்சிட்டே இருக்காமல் பீஸ்ஃபுல்லாக இருந்தோம்னா எப்படியாவது ஒரு சொல்யூஷன் வந்து அது அந்த டைம் வந்து அது நம்மளுக்கே சொல்லும். எப்பவுமே உடஞ்சி போய் வதக்கணும், ஒரே உட்காந்துருக்கூடாது. நம்மள ஒன்று பக்கத்தில் யாராச்சும் கொஞ்சம் பேசினா கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும். சம்டைம்ஸ் ஐடியா அந்த மாதிரி ஐடியா கிடைக்கும். அப்படி உடஞ்சி போய் மட்டும் அப்படியே உட்காந்துடாதீங்க. பக்கத்தில் யாராச்சும் பேசுங்க, கொஞ்சம் ஜாலியாக இருங்க.